ஹாய் வணக்கம். முதல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய நன்றி. என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய முதல் ஆப்ஷன்ஸ் டியூட்டோரியல் ஃபார் பிகினர் கிளாஸஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியிருக்கோம். நான் உண்மையாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை அந்தளவுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ரொம்ப நிறைய கேள்விகள் கேட்டீங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த செஷன்ஸ் போச்சு. நான் தொடர்ந்து பேசினேன், அதையும் பொறுமையாக கேட்டீங்க. உங்கள் கேள்விக்கு எல்லாமே நல்ல பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஃப்லைன் பண்ணலை, தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன்ஸ் நம்ம ட்ரைனிங் எடுத்தது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா அந்த போர்ஷனில் நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ நம்ம செல்வம் சேமிப்பு யூடியூப் சேனல் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டாக்கை ரிவ்யூ பண்ணணும், அதுவும் ஃபண்டமெண்டலாக பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங் வேல்யூவேஷன் தெரியணும், கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கணும். பட் என்னென்னா கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். பட் சிலர் என்ன பண்ணாங்கன்னா ஆப்ஷன்ஸ் நாங்கள் ஃபண்டமெண்டலுக்காக தான் இந்த சேனல் பார்க்குறோம் அப்படின்னாங்க. ஓகே, அது கரெக்டு தான். அந்த சேனலில் ஆப்ஷன்ஸ் நம்ம பேசிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்க கூடாது தான். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா செப்பரேட்டடான ஆப்ஷனுக்காக மட்டுமே ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு மோட்டிவ் மணி கிடையாது. ஸோ அவேர்னஸ், டீச்சிங். ஸோ அந்த பர்பஸ்க்காக மட்டுமே இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த சேனல் நேம் ஆப்ஷன்ஸ் ஒன்லி. ஸோ முழுக்க ஆப்ஷனுக்காக மட்டும்தான் அந்த சேனல். ஸோ அங்கே என்ன நடக்கும்னா ஆப்ஷனில் பார்த்து அப் டு A to Z எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த டெய்லி பேசிஸில் நாளைக்கு நிஃப்டி எப்படி ட்ரெண்ட் இருக்கும், நாளைக்கு இது ரொம்ப நிறைய பேர் இந்த டெலிகிராமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் ஆன்சர் பண்ண ரொம்ப சிரமமாக இருக்குது. மெத்தடை சொல்லி கொடுத்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ செப்பரேட் சேனல்ஸ் நம்ம அந்த வீடியோ போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் குழப்பமாக இருக்காது, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம், நிறையா லேர்ன் பண்ணதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ட்ராடே அண்ட் ஷார்ட் பொசிஷன்ஸை அதில் என்ன மாதிரி யூனிக் நம்ம செல்வம் சேமிப்பில் சில யூனிக்கான டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுத்தோமோ அதுபோல் இதுலேயும் பல யூனிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம டீச்சிங்காக மட்டுமே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த சேனலில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். உங்களுக்கு சப்போர்ட் அங்கேயும் வேணும். செல்வம் சேமிப்பிலையுமே ஆப்ஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வராது. ஆப்ஷன் முழுக்க ஆப்ஷன் ஒன்லி சேனலில் மட்டுமே வரும். ஓகே, இப்போ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டியோட டிசம்பர் மாதத்துக்கான மந்த்லி ட்ரெண்ட் அண்ட் ஃபஸ்ட் வீக்கான ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம போன மாதம் நவம்பர் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் மந்த்து க்ளோஸ் ஆனது 11,647 அப்படின்னு க்ளோஸ் ஆச்சு. ஸோ நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம், 12,117, 19, அந்த 20 அந்த ரேஞ்சு தான் ரெசிஸ்டன்ஸ். அதை தாண்டிச்சுன்னா ஃபர்தராக நிஃப்டி மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம். ஸோ அதை தாண்டிடுச்சு. ஸோ மந்த்லி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் வீக் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டாக இருக்கா, நவம்பர் 4th வீக் நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 12,976. நான் சேனலில் ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, 13,150 அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். அதையும் ஆல்மோஸ்ட் ஹிட்டு ஆயிடுச்சு. ஸோ நோ டவுட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பரோட மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் போன நவம்பர் மாதம் க்ளோஸ் ஆனது. இன்னும் ஒன் டே பாக்கி இருக்குது. பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை நம்ம செப்பரேட்டடாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா கமெண்ட்னா அப்டேட் பண்ணுறோம். அதுதான் பக்கா டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது க்ளோஸ் ஆனது 12,968 அப்படின்னு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஹை லோ க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா ஒரு 400 பாயிண்ட் ஏறத்துக்கு பாசிபிலிட்டி 13,405 இருக்குது. அதை தாண்டினால் இந்த மாதத்துக்கு 13,841 வரைக்கும் சான்சஸ் இருக்குன்றது. பாட்டம் இம்மிடியட் சப்போர்ட் 12,532, ஆல்மோஸ்ட் தற்சாமிலேருந்து ஒரு 500 பாயிண்ட் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கு. இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் வீக்லி பார்த்துடலாம். டிசம்பருக்குன்னா முதல் வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே தான் போன வாரத்துக்கான நம்ம இது என்ன பண்ணோம், போன மாதம் போட்டோம், இங்கே போன வாரத்துக்கான க்ளோஸ் கொடுத்துட்டோம், ஹை லோ க்ளோஸ் கொடுத்துட்டோம். அப்படின்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 13,066 இருக்குது. அதை தாண்டினால் 13,160 ஏற்கனவே ஹைக்கு பக்கத்தில் வரலாம். அதை தாண்டினால் மட்டும் ஃபர்தர் மேலே போகும். கீழே சப்போர்ட் இம்மீடியட் சப்போர்ட் 12,871 அப்படின்றது. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆனதுல ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே போனால் பார்த்தோம்னா இன்னொரு 100 பாயிண்ட் இறங்கலாம். 12,776ங்கிறத சப்போர்ட்டு காட்டுது. ஓகே, இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இதுதான் ட்ரெண்ட் லைன்ஸ். அப்போ போன வீக்ஸ் வந்து நம்ம என்ன ஃபார்ம் பண்ணோமோ அதில் தான் இருக்குது, எந்த மாற்றமுமே கிடையாது, அப்படியே தான் இருக்குது. இதில் என்ன நடக்கலாம்னா, நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம், இந்த ஜோன் இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் வீக் லைன் போட்டோம் இல்லையா, ட்ரெண்ட் லைன். இங்கே என்ன பண்ணோம், வட்டமாக போட்டோம் இல்லையா. இதில் என்ன சொன்னோம், இந்த ஜோன் மேலே போயிடுச்சுன்னா ஃபர்தராக போகும், கீழே வந்துட்டுனா இந்த கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த கேப்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். பட் என்னன்னா அது மேலேயும் போகலை கீழேயும் போகலை, ரெண்டுக்கும் மிடில் என்னாச்சுன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளதாக இருக்குது. ஸோ அடுத்த வாரம் ஒரு மைனர் ஒரு ட்ரெண்ட் மேலே இருந்தாலும் இது ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். அப்படின்னா எவ்வளோ வரும்னா, இந்த ஜோன் அடி போகும், அடி மேலே போகலாம். பிரேக் அவுட் ஆச்சுன்னா திருப்பி மேலே போயிடும். அப்படி பிரேக் அவுட் ஆகலைன்னா அப்படி வந்து இங்கே எங்கேயாவது திரும்பும். அப்படி வரும்போது இதுக்கு நேராக என்ன சப்போர்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஜோன் வந்து ஏற்கனவே ஒரு கேப்பை ஃபில் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்தை உடைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தர் நிஃப்டி கீழே வரும். எங்கே வரும், இந்த கேப் அப்புக்கிட்ட வரும். அப்படி உடையில அப்படின்னா அகைன் ரிவர்ஸ் கொடுத்துட்டு வேறு எங்கேயாவது மேலே ஃபில் ஆகிட்டதுக்கப்புறம் தான் கீழே வரும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் ப்ரிடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கற்றுப்போம், கற்றுத்தர நான் ரெடியாக இருக்கேன். கற்றுக்க நீங்கள் ரெடியாக இருங்க. நன்றி, வணக்கம்.